ஹாய் கைஸ், வணக்கம். சென்னை பார்க் ஸ்டேஷன்லேருந்து பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் நடந்து போகிற அந்த ஷார்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து பழையபடி பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷனில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ஸ்டாப்பிங் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெகுலராக எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் இனிமேல் பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் இறங்கி சென்னை சென்ட்ரல் போக முடியும். சென்னை சென்ட்ரல் இல்லை சென்னை பார்க் ஸ்டேஷன்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிக்கெட் கவுண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ்க்கான டிக்கெட் கவுண்டர் தான். மேபி கூடிய சீக்கிரத்தில் பெர்மனண்ட் டிக்கெட் கவுண்டர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த டெம்பரவரி பில்டிங்கில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்க போகுது பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு. ரைட் சைடில் பார்க்கலாம், இன்னும் ஃபென்சிங் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. இப்போதைக்கு டெம்பரவரியாக பேரிகேட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த வேலைகள்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 2 நாளாக சென்னையில் மழை விட்டு விட்டு பெய்யுறதுனால இந்த வேலைகள் டிலே ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாகவும் சொல்லலாம். இந்த பெடஸ்ட்ரியன் பாத்தி ஏற்கனவே இருந்த பழைய ஃபுட்பாத் தான் அது. நீங்கள் பார்க்கலாம், மழை பெஞ்சதில் தண்ணிலாம் தேங்கியிருக்கு. இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் மெயினாக ஃபுல்லாக ரூஃபிங் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சென்னை பார்க் ஸ்டேஷன்லேருந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வரைக்கும் மேலே ரூஃப் கவர் பண்ணிட்டாங்கன்னா வெயிலாக இருந்தாலும் சரி, மழை காலம் இருந்தாலும் சரி, பேசஞ்சர்ஸ் நடந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஸ்டேர் கேஸ் கிட்டே வந்தாச்சு. இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி தான் பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ண முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைக்கிறாங்க. எஸ், இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட அந்த சென்டர் பொசிஷனில் லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைப்பதற்கான அந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிற இந்த இடத்துல தான் லிஃப்ட் வரப்போகுது. அதுக்கான பேஸ்மெண்ட் அந்த ஃபவுண்டேஷன் வேலைகள் முடிச்சிட்டாங்க. ஹோப் கூடிய சீக்கிரத்தில் லிஃப்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுற அந்த வேலைகள் இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு இந்த ஸ்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் லக்கேஜஸோடு தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஏறத்துக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த மாதத்துக்குள்ளே இந்த லிஃப்ட் இன்ஸ்டலேஷன் வேலைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல தான் லிஃப்ட் வரப்போகுது. ஒன்ஸ் இந்த இடத்துல லிஃப்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டாங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் இந்த லிஃப்ட் மூலமாக கிரவுண்ட் லெவல் ரீச் பண்ணலாம். அங்கேருந்து டைரெக்டாக பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு நடந்தே போயிடலாம். அதுக்கான அந்த பாத்வேவும் இந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே சைடில் ஒரு சின்ன பாத்வே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டில் வர பேசஞ்சர்ஸ் அந்த பாத்வே யூஸ் பண்ணி டைரெக்டாக பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் இந்த பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணிடலாம். இப்போது பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணியாச்சு. ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் தான் இந்த பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த லிஃப்ட்டுக்கு போகிற அந்த சின்ன பாத்வே இப்போதைக்கு மூடி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த லிஃப்ட்டு வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வழியாக பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டேர் கேஸ் ஏறணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் ரூஃபிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. இப்போதைக்கு ஒரு சின்ன போர்ஷன் வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதியில் மட்டும்தான் அந்த ரூஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் லென்த்துக்கு வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த மழைனால டிலே ஆகியிருக்கும். மோஸ்ட்லி இந்த வாரத்துக்குள்ளே பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பழைய பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் அப் லைனுக்கும் டவுன் லைனுக்கும் தனித்தனி பிளாட்ஃபார்ம் இருக்கும். பட் இப்போ ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் தான் பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. ரைட் சைடில் தான் டவுன் லைன், லெஃப்ட் சைடில் அப் லைன். அதாவது சென்னை பீச்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகிற ட்ரெயின் ரைட் சைடில் வரும். லெஃப்ட் சைடில் வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் போகிற ட்ரெயின்ஸ் வரும். இந்த வீடியோ நவம்பர் 12ஆம் தேதி எடுத்தது. அப்போ என்ன நிலைமையோ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மேபி இப்போது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் ஒர்க் பாதி அளவு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி இப்போது வந்து என்ன நிலைமைக்கு இருக்குதுன்னு ட்ரை பண்ணலான்ட்டு சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். ஜஸ்ட்டு நான் ஒரு 12லேருந்து ஒரு 13 நிமிஷம் தாங்க வெயிட் பண்ணேன். எனக்கு வேளச்சேரி போகிற ட்ரெயின் வந்தது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 15 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் வந்து இப்போது ரெகுலராக வருது தான் நினைக்கிறேன். நான் அன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதேமாதிரி ரிட்டர்னும் சிந்தாதிரிப்பேட்டேருந்து பார்ட் 1 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணேன். சிந்தாதிரிப்பேட்லேயும் கரெக்டாக 14 நிமிஷத்தில் எனக்கு ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் இப்போது ஃப்ரீக்குவென்சி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆர்பிஐ சப்வே வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் புது ட்ராக் தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த புது ட்ராக் ஒன்ஸ் செட் ஆன பிறகு பழையபடி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து ரெகுலராக 15 மினிட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணேன். இப்போ 2வது வாட்டியும் ட்ராவல் பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணுன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், அது போக போக ஒன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த புது ட்ராக் செட் ஆன பிறகு ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ண பிறகு ரெகுலராக இந்த 15 மினிட்ஸ் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நான் நினைக்கிறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே எம்ஆர்டிஎஸ் பேசஞ்சர்ஸ் ரொம்பவே சிரமப்பட்டாங்க சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. ஏன்னா சென்னை ஃபோர்ட் இல்லை சென்னை பீச்சில் போய் தான் மாற வேண்டியதாக இருந்தது. இப்போ பழையபடி பார்ட் 1 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பேசஞ்சர் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணனால எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைச்சிட்டாங்கன்னா பேசஞ்சர்ஸ் சிரமம் இல்லாமல் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஏறத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். வேளச்சேரி போகிற ட்ரெயின் வந்து என்டர் ஆகுது. இந்த ட்ரெயினில் அடுத்த ஸ்டேஷனான சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ணேன். அதை லைவ் சவுண்டோடு பாருங்கள். இப்போ வீடியோ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பாட்டில் தான் லிஃப்ட் அமைப்பதற்கான அந்த ஃபவுண்டேஷன் வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க. यहाँ तो बैठेंगे सबको।
சிந்தாதிரிப்பேட் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. மறுபடியும் சிந்தாதிரிப்பேட்லேருந்து பார்ட் 1 எம்ஆர்டி ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணேன். இங்கே சிந்தாதிரிப்பேட் ஸ்டேஷன்லையும் நான் வெயிட் பண்ணும்போது மேக்ஸிமம் எனக்கு 13 நிமிஷத்தில் ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து கிடச்சிது டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரக்ஷனுக்கு. இப்போ மறுபடியும் சிந்தாதிரிப்பேட்லேருந்து பார்ட் 1 எம்ஆர்டி ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டேன். இப்போது பார்ட் 1 எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்து டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் டைரெக்ஷனில் நடந்து போகிற அந்த ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே பார்த்த ஷார்ட்ஸ் தான், பட் ரிட்டர்ன் போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலாம்னு நினச்சேன். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே லைவாக பாருங்கள். சைடில் பார்க்குற இந்த சின்ன கேப் வழியாக தாங்க லிஃப்ட்டு போகிறதுக்கான அந்த பாத்வே வந்து அமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த ஸ்டீல் கேட்டு வச்சு மூடியிருக்காங்க. ஒன்ஸ் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி அமைச்ச பிறகு ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க சைடில் அந்த வழியாக வந்து லிஃப்ட்டு போகிறதுக்கான வழி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்போசிட் டவுன் டைரெக்ஷன்லையும் லிஃப்ட்டு வந்து அமைக்கிறாங்க. அதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து அமைச்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். பரவாயில்ல, எப்படியோ லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி வந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அந்த சென்டரில் அமைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே லிஃப்ட்டு வழியாக வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து டைரெக்டாக ரீச் பண்ணிடலாம். இங்கே லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைச்ச பிறகு கிரவுண்ட் லெவல் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கணுன்னு அவசியம் கிடையாது. அங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பார்க் இல்லை சென்னை சென்ட்ரலுக்கு வந்து போக முடியும். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டில் ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் ஃப்யூச்சரில் அமைக்கலாம். பட் பார்ட் 1 எம்ஆர்டி ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ண அந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் எஸ்கலேட்டர் அமைக்கிற அளவு ஸ்பேஸ் கிடையாது. பட் இந்த இடத்துல எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி ஈஸியாக அமைக்கலாம். ஏன்னா இது ஒரு பிஸியான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன். வெறும் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி மட்டும் பத்தாது, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியும் அமைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பகுதியிலையாவது அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னை பார்ட் 1 எம்ஆர்டி ஸ்டேஷன், சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல், மோர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ், அதாவது சென்னை சபர்பன் டெர்மினல் ஸ்டேஷன் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான டிரான்சிட் ஸ்டேஷன் இது.
இந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சென்னை பார்க் ஸ்டேஷன் போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ரைட்டில் திரும்பிங்கன்னா நேராக சென்னை சென்ட்ரல் போகலாம். சென்னை சென்ட்ரல் மட்டும் இல்லாமல் மோர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ், சென்னை சபர்பன் டெர்மினலும் போகலாம். இல்லைன்னா சென்னை பார்க் ஸ்டேஷன் வழியாகவும் சென்னை சென்ட்ரல், சென்னை சபர்பன் டெர்மினல் அதுவும் போகலாம். இல்லை இந்த இடத்துலையே ரைட் டர்ன் திரும்பிங்கன்னா டேரெக்டாக சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கான சப்வே ஃபெசிலிட்டியும் இருக்குது. சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனும் போகலாம். இந்த வழியாக போனீங்கன்னா இது வந்து ஏற்கனவே இருந்த வழி தான். இந்த சப்வே வழியாக சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனும் போகலாம். சென்னை சென்ட்ரல், சென்னை சபர்பன் டெர்மினல் ஸ்டேஷனுக்கும் போக முடியும். சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா டேரெக்டாக வந்து மெட்ரோ கான்போஸ் லெவலில் வந்து ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சென்னை சென்ட்ரல் மோர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ண முடியும். From platform 1 in 3 minutes. சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சு. இனிஷியலாக சென்னை பார்க் ஸ்டேஷன் பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் நடந்து போகிற அந்த ஷார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. ரிட்டன் பார்க் டவுன் எம்ஆர்டி ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் எப்படி ரீச் பண்ணலான்ட்டு அந்த ஷார்ட்ஸும் இப்போ பார்த்துருப்பீங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.